பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதல். ஒரு சிறிய வேத பாகத்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் எப்படி சொல்லுகிறது? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு 3 காரியத்தை ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, என்னை கொண்டது. பாவம் எப்படி வருகிறது என்பதை அந்த இடத்துல வார்த்தை மூலமாக தேவன் சொல்லுகிறார். கற்பனையினாலே சமயம் பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் முளைக்கிற ஒரு இடம் இமேஜினேஷன், அதாவது கற்பனை. இல்லாததை இருக்கிறது போல உருவாக்கி, நடக்காததை நடப்பது போல அனுபவிப்பது போல ஒரு கற்பனையை, ஒரு மாயையை, ஒரு சந்தோஷத்தை இந்த கற்பனைக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும். சொர்க்கத்திலே மிதப்பது போல, இன்பம் அடைவது போல, நடக்காதது நடப்பது போல மாயையான காரியங்களை நம்முடைய இருதயங்களிலே, சிந்தனைகளிலே, நினைவுகளிலே உருவாக்கி 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 அது நம் மத்தியிலே அநேக காரியங்களை நடப்பித்து நம்மளை வஞ்சிக்கக்கூடிய தன்மை இந்த கற்பனைக்கு இருக்கிறது. கண் பார்க்கும் பொழுதும், சிந்தனைகள் சிந்திக்கும் பொழுதும் நம்மளை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கற்பனையினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கற்பனையினாலே போக முடியும். அதே போல நம்முடைய நினைவுகள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக நடக்காத காரியங்களைப் போல, நடந்தது போல நமக்கு அதை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கற்பனைக்கு இருக்கிறது. அதான் இயேசு சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி செய்யுங்கள். அப்படி என்ன, ஒரு தோற்றத்திலே நமக்கு ஒரு கற்பனையை உருவாக்க முடியும். ஒரு நிகழ்வு இப்படித்தான் இருக்குமோ, இப்படித்தான் ஆயிருக்குமோ, இப்படித்தான் இருக்குமோ, இப்படித்தான் உருவாயிருக்குமோ என்கிற ஒரு தன்மையை ஒரு தோற்றம் வெளிப்புற காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளிலே உருவாக்கி விடுகிறது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவனுக்கு பகிர்ந்து கொடுத்த அளவின்படி அவன் சிந்திக்க கடவன், அதற்கு மீறி ஒருத்தவன் சிந்திக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு அந்த சிந்தனைக்கு மேலாக சிந்தனை, கற்பனைக்கு மேலாக கற்பனையிலே நான் போகும் பொழுது பயம் வந்துவிடும், நடுக்கம் வந்துவிடும், குழப்பம் வந்துவிடும். தவறான பாதைக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டு போவது இந்த கற்பனைகள் தான். அதனாலே இன்றைய நாட்களிலே அநேகரை ஏமாற்றுகிற, அநேகரை வஞ்சிக்கிற, ஒரு கொண்டு விடுகிற தன்மைக்கு நேராக கூட அதான் வேதம் சொல்லுகிறது. அதனால என்னை கொண்டது, முதல்ல என்னை ஏமாத்திருச்சுங்க, அடுத்து என்னை கொன்று விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே முதலாக நடந்த காரியமும் அதுதான். கற்பனை, அந்த சிந்தனையில தான், கன்ஃபியூஸ்ல தான் முதல்ல போட்டு விட்டான். அதை சாப்பிடலாமா வேண்டாமா இப்படி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸை, ஒரு ஈர்ப்பு தன்மையை, ஒரு அட்ராக்டிவ் தன்மையை அந்த சிந்தனையில விதைத்த போது அவர்கள் 2 பேருக்கும் தேவன் கொடுத்த வார்த்தையை மறக்கக்கூடிய அளவிற்கு அந்த கற்பனையிலே சத்துரு விதையை விதைத்து விட்டான். அப்படி ஒரு விதை வந்த பிறகு, அந்த சிந்தனையில ஒரு விதை வந்த பிறகு, அந்த இமேஜினேஷன்ல, அந்த கற்பனையில ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சிந்தனை வந்த பொழுது, நானல்ல, உன்னை யார் ஏமாற்றினா, உன்னை யார் அப்படி சாப்பிடுவதற்கு சொன்னா அப்படின்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சர்ப்பம் என்ன செய்கிறது? வஞ்சிக்கிறது. அப்போ ஏமாத்துகிற ஒரு தன்மை இதற்கு இருக்கிறது என்று சொல்ல போனால் கற்பனைக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கற்பனை நம்மளை வஞ்சித்து அதை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியிலே யாருக்கும் இல்லாத ஒரு தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பகுத்தறிகிற தன்மை இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அழகாக பகுத்து அறிய வேண்டும். கற்பனையை கூட பகுத்தறிகிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது, நாம் சிந்திக்கிற சிந்தனைகளை பகுத்தறிகிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது, இது நல்லதா, இது கெட்டதா, இப்படி தான் ஆராய முடியுமா, இப்படி தான் இருக்குமா என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கல்ல 10 தடவை, 20 தடவை, 30 தடவை நம்ம ஆலோசித்து சிந்தித்து அதில் நிதானமாக அந்த கற்பனைகளிலே நமக்கு ஒரு காரியம் வரும் பொழுது, உடனே ஒரு கோபம் வரும் பொழுது, உடனே ஒரு சிந்தனை வரும் பொழுது, உடனே ஒரு கன்ஃபியூஸ் வரும் பொழுது, பல நாட்களாக நாம் அந்த காரியத்தை ஆராய்ந்து எப்படி வந்தது, எதன் மூலமாக வந்தது, எப்படி அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து அதற்கு பிற்பாக அந்த கற்பனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஏமாந்து போக மாட்டோம். நிறைய பேர் வாலிப வயதாக இருக்கலாம், இல்லை ஒரு தீர்மானமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இந்த கற்பனையிலே
ஸ்தோத்திரம், வஞ்சிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏமாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதை அவர்களே அழித்துக் கொள்ளுகிற நிலைமைக்கு நேராக கொண்டு போய்கிறது. இன்னைக்கு பூமியில மிகப்பெரிய என்ன அப்படின்னா இந்த இமேஜினேஷன் தான். இந்த இமேஜினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது 2 விதமான இமேஜினேஷன் சிந்தனைகள் இருக்கிறது. ஆவியின் சிந்தை என்பது ஒன்று, மாம்சத்தின் சிந்தை என்பது ஒன்று. இது மாம்ச சிந்தை தான் ஒரு மனிதனுக்கு ஜென்ம சரீரம் முந்தினது என்று வேதம் சொல்லுகிறது. அது முதல்ல நிற்கும். ஆவிக்குரிய சிந்தனைகளுக்கு, ஆவிக்குரிய கற்பனைகள், நல்ல கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்வதற்கு நம்முடைய சரீரம் ஒரு காலமும் ஒத்து போகாது. அதனாலதான் ஆவிக்குரிய ரீதியிலே வளர 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 அது உள்ளே போக போகத்தான் அதனுடைய தன்மைகள் பயங்கரமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய சரீரத்தை, கற்பனையை தூண்டி பிடித்து அவனை குழப்பி பதற வைக்கக்கூடிய தன்மை இந்த இமேஜினேஷனுக்கு இருக்கிறது. ராத்திரி பகலா அவங்க கூட இருப்பது என்னதென்றால் உன் சிந்தனை. இரவு பகலா ஒரு மனிதனை சிந்திக்க வைத்து கவலைப்பட வைத்து யோசிக்க வச்சு பயப்பட வச்சு அவனுடைய ஓட்டத்தை, அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய நம்பிக்கையை, அவனுடைய எதிர்காலத்தை, அவனுடைய நிம்மதியை உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷத்தன்மை எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் பாவம் ஊடுருகிற அந்த கற்பனைக்கு இருக்கிறது. அதனாலதான் நம்ம குழப்பம் அடையும் பொழுது, கவலைகள் அடையும் பொழுது சில நேரங்களில் தேவனோடு பேசிக்கொண்டிருப்பது நலம், கர்த்தரோடு பேசிக்கொண்டிருப்பது நலம். இந்த கற்பனை நம்மளை ஒவ்வொரு நாளும் அரிக்கக்கூடிய கரையான் போல இருக்கிறது. அதை நம்ம ஒரு ஆளாலும் எடுத்து மாற்ற முடியாது. எப்படி என்றால் நம்முடைய உடம்போடு அது ஒட்டி இருக்கிறது, மூளையோடு ஒட்டி இருக்கிறது, மாம்சத்தோடு ஒட்டி இருக்கிறது. அதனால 2 சிந்தனைகளும் உள்ளுக்குள்ளும் போராடி கொண்டிருக்கும். மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும் கிடந்து போராடி நிம்மதியை எடுத்து விடும். இந்த நேரங்களில் தான் நாம் தேவனுடைய பாதத்தில் விழும் பொழுது, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த சிந்தனைகளிலிருந்து விடுதலையாக முடியும். பிரியமான இதை கேட்குற என் நண்பு சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த சிந்தனையே வேண்டான்னு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட கற்பனைகளே வேண்டான்னு நினைக்கிறேன், திரும்ப திரும்ப எனக்குள்ள நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகாமல் என்னை அழிக்கிறது என்று சொல்லி ஏதாவது கற்பனையின் மூலமாக உங்களுக்கு போராட்டம் இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல வேண்டுங்க. ஆண்டவரே, நான் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் நினைக்கிறதுமே நடக்க மாட்டேங்குதுப்பா. ஆனால் உங்கள் கவலையெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார் என்று சொன்ன தெய்வம், ஆறுதல் கொடுக்கிற தெய்வம், இப்படி கற்பனைகளில் போராடுகிற, சிந்தனைகளில் போராடி ஏமாந்து அவர்களை அழிக்க நினைக்கிற இந்த கற்பனையின் தன்மையிலிருந்து யாரெல்லாம் சோத்திரம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒருங்குண்டு இருக்கிறார்களோ அனைவருக்கும் இந்த கற்பனையின் கட்டுகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். கலங்காதர்கள், சந்தோஷமாக இருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்கள் எண்ணங்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களெல்லாம் குளிர் விழுந்து போகிறது, கண்ணீர் வடிகிறது தார தாரையாக என்று தாவீது சொல்லுகிறார். நினைத்து கலங்காதீர்கள். இந்த கற்பனையிலே ஸ்தோத்திரம், நம்மளை விடுவிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.